ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 33ஆம் அத்தியாயம். கேசவாதித்யரின் மகத்துவம். சூரிய கடவுளின் 108 பெயர்கள். பாஸ்கரம். சனத்குமாரர் கூறினார், நாராயணர் சீப்ராவின் வடக்கு கரையில் சிலையை நிறுவி சங்கு ஓலையை வலுக்கட்டாயமாக ஊதினர். தூய்மையாக இருந்த அவர் இந்த பிரார்த்தனையை பாஸ்கரத்தின் 108 பெயர்கள் ஓதி பாஸ்கரத்தை புகழ்ந்தார். சூரிய கடவுளுக்கு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை சூரிய கடவுளின் 108 அடைமொழிகளை கொண்டுள்ளது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், ஆதித்யர் அதித்தியின் மைந்தன், பாஸ்கரர் ஒளிமயமானவர், பானு கதிர்களை உடையவர், ரவி சூர்யா திவாகரர் பகலை உருவாக்குபவர் அல்லது ஏற்படுத்துபவர், பிரபாகர ஒளியின் காரணம், திவாநாத பகலின் அதிபதி, தபன பிரகாசிப்பவர், தபதாம்பர சோர்வாளர்களில் சிறந்தவர், வரேண்ய மிக பெரியவர், வரதர் வரங்களை வழங்குபவர், விஷ்ணு பிரபஞ்சத்தை வியாபித்தவர், அனகா பாவமற்றவர், வாசவானுஜா தேவேந்திரனின் தம்பி, பலா வலிமை அவதாரம், வீர்யா வலிமை அவதாரம், சஹஸ்ராஞ்சு 1000 கதிர்கள் கொண்டவர், சஹஸ்ர கிரணத்யுதி 1000 கதிர்களின் பிரகாசம் கொண்டவர், மயூகமாலி கதிர்களின் மாலையை அணிந்தவர், விஸ்வா பிரபஞ்சம் மார்த்தாண்ட இறந்த முட்டையில் பிறந்தவர், சண்ட கிரணா கடுமையான கதிர்கள் கொண்டவர், சதகதி தொடர்ச்சியான இயக்கத்தின் பாஷ்வான் பிரகாசம் கொண்டவர், சப்தின் 7 குதிரைகள், சுகோதயம் மகிழ்ச்சியின் எழுச்சி, தேவதேவன் தேவர்களின் இறைவன், அகிர் புத்னியா ருத்ரனை போன்றவர், தம்னாம் நதி பிரகாசத்தின் களஞ்சியம், அனுத்தமம் மிகச்சிறந்தது, தபம் அவதாரம், பிரம்ம மாயாலோகம் பிரம்மத்தின் பிரகாசம் கொண்டவர், லோகபால உலகை காப்பவர், அபாம்பதி நீரின் இறைவன், ஜெகத் பிரபோத ஜனகன் உலகத்தை எழுப்புபவர் அல்லது அறிவொளி அளிப்பவர், தேவன் பிரகாசிக்கும் கடவுள், ஜெகத்பீஜா உலகத்தின் விதை, ஜெகத் பிரபு பிரபஞ்சத்தின் இறைவன், அர்கன் நிஷேய சரபா சிறந்தவர், முக்தி காரணம் எல்லாவற்றிற்கும் காரணம், ஸ்ரீ எசாம்பரா சிறந்த நல்வாழ்வு, இன எஜமானர் அல்லது புகழ் பெற்றவர் என கூறப்பட்டது போல், பிரபாவி செயல்திறன் மிக்கவர், செல்வாக்கு மிக்கவர், புண்ணியவான், பதங்க வானத்தில் மிதப்பவர், படகேஸ்வர பரப்பவர்களின் இறைவன், மனோவாஞ்சி தாதா விரும்பிய பொருள்களை வழங்குபவர், திருவிஷ்ட பலப்பிரதா காணப்பட்ட நன்மைகளை வழங்குபவர், அதிருஷ்ட பலப்பிரதா காணப்படாத விதியின் பயன்களை வழங்குபவர், கிரக வீடு இல்லம் கிரகக்காரர் வீடுகளை இல்லங்களை உருவாக்குபவர் அருள்பவர், ஹம்சா அன்னம் ஹரிதஷ்வா வளைகுட நிற குதிரைகளை வைத்திருப்பவர், ஹூதாக்ஷனா நெருப்பு கடவுள், மாங்கல்யா மகிழ்ச்சியை வழங்குபவர், மாங்கலா மங்களகரமானவர், மேத்யா தூயவர், துருவன் உறுதியானவர் நிலையானவர் நிலை பெற்றவர், தர்ம பிரபோதனன் நீதியை உபதேசிப்பவர், பவ இருக்கும் ஒருவர், சம்பாவிதா மதிக்கப்பட்டவர், பவ நிகழ்காலம், பூதபாவ்யா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒத்தவர், பவத்மக நிகழ்காலத்துடன் ஒத்தவர், துர்காமா கடக்க முடியாதது நெருங்க முடியாதது, துர்காதிஹரா துன்பத்தை அளிப்பவர், ஹரநேத்ரா சிவனின் விழி, திரையி மைய 3 வேதங்களை போன்றது, திரைலோக்கிய திலக 3 உலகங்களின் நெற்றியில் அழகுபடுத்தும் குறி, தீர்த்தா சொர்க்கத்திற்கு செல்வது, தரணி படகு, சர்வதோமுக எல்லா பக்கங்களிலும் முகங்களுடன், தேஜோ ராசி பிரகாசத்தின் நிறை, சுனிர்வாணா சிறந்த முக்தி, விஸ்வேசா பிரபஞ்சத்தின் இறைவன், சஸ்வதா நித்தியமானவர், தாமா காந்தி, கல்பா ஒரு நாள் காலம், பிரம்மா கல்பனாலா கல்பத்தின் இறுதியில் அளிக்கும் நெருப்பு, காலா மரணம் அல்லது காலம், காலச்சக்கர காலத்தின் சக்கரம்,
கிரது பிரியா யாகங்களை விரும்புபவர். பூஷண அலங்காரம் மருத் காற்று கடவுள். சூரியன் மணிரத்தினம் ரத்தினங்களின் ரத்தினம். சுலோச்சனா அழகான விழிகளை அல்லது சிறந்த பார்வை கொண்டவர். துவஷ்டா விஷ்டாராய் இருக்கை. விஸ்வா பிரபஞ்சம். சத்கர்ம சாட்சி நல்ல செயல்களின் சாட்சி. அசாத் கர்ம சாட்சி தீய செயல்களின் சாட்சி. சவித்ரு சஹசிராட்ச 1000 விழிகளை உடையவர். பிரஜா பால பிரஜைகளை பாதுகாப்பவர். அதோக்ஷஜர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போன்றவர். பிரம்மா பிரம்மதேவருடன் கூடியவர். வாசராரம்பா நாளின் ஆரம்பம். ரக்தவர்ணா சிவப்பு நிறத்தில். மகாத்யுதி மிகுந்த ஒளியுடன். சுக்லா வெள்ளை. மத்தியந்தினா நடுவில். ருத்ரா ருத்ரன். ஷியாமா இருண்டவர். விஷ்ணு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் கூடியவர். தினந்த முடிவு நாள். இவ்வாறு தெய்வீக சூரியனின் 108 நாமங்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் உச்சரிக்கப்பட்டுள்ளன. தூய்மையாக இருந்து இதை பக்தியுடன் பாராயணம் செய்பவருக்கு ஒருபோதும் எங்கும் பேரழிவுகள் இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் சரியான இயக்கத்தை கொண்டிருப்பார். அவர் செல்வம் தானியம் மற்றும் மகிழ்ச்சியையும் மகன்களையும் அடைகிறார். அவர் மகிமை புத்தி பெரும் லாபம் அறிவு மற்றும் நல்ல இலக்கை பெறுகிறார். இவ்வாறு துதித்த பின்னர் பிரபஞ்சத்தின் இறைவன் மறைந்து விட்டார். மாணிக்கம் போன்ற பளபளப்பான கேசவார்கரின் அதாவது கேசவாதித்யரின் முகத்தை காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சூரிய தேவனின் உலகில் மதிக்கப்படுகிறார். ரேணு தீர்த்தம் கேசவர்கத்திற்கு அருகில் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதை பார்வையிடுவதன் மூலம் ஒருவர் சந்தேகத்திற்கிடமின்றி அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். 33ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.